மீது ஒரு குறைகள் சொல்லும் பொழுது, நம்ம மீது நம்ம மேல ஒரு குறை சொல்றாங்க, இப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க இதை மாத்திக்கோங்கன்னு சொல்லும் பொழுது அந்த குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை ஏத்துக்கணும். நம்ம மீது உண்மையிலே தவறு இருந்தா, உண்மையிலே குறைகள் இருந்தா அந்த குறைகளை திருத்திக் கொள்ளணும், மாத்திக்கொள்ளணும். ஆனா நம்மளை பத்தி அவதூறு பேசும் பொழுது, நம்மளை பத்தி விமர்சனங்கள் செய்யும் பொழுது, செய்யாததை செஞ்சேன்னு சொன்னாலோ பண்ணாததை பண்ணேன்னு சொன்னாலோ அவதூறுகள் விமர்சனங்களுக்கு எந்த இடத்திலும் பதில் கொடுக்கவே கூடாது. நீங்க பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க உண்மையாதான் இருந்தாங்க, அவங்க மேல எந்த தப்பு இல்ல. ஆனா ஊரே விமர்சிச்சு, எல்லாரும் சொன்னாங்க நீ கெட்ட நடத்தை உள்ளவள், நீ அப்படி நீ இப்படி, ஊரே விமர்சிச்சாங்க. ஆனா அல்லாஹ் சொன்னா என்ன சொன்னா, நீங்க சைலண்டா இருங்க. எந்த விமர்சனங்களுக்கும் எந்த அவதூறுகளுக்கும் நீங்க பண்ணாத தப்ப பண்ணேன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா எதுக்குமே பதில் கொடுக்க கூடாது. அப்படி பதில் கொடுக்காமல் இருந்தால் எப்படி அல்லாஹு தாலா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கற்பை நிரூபிப்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பேச வைத்து அல்லாஹு தாலா நிரூபிச்சானோ, அவர்களை ஒழுக்கம் உள்ளவள் என்று அல்லாஹ் நிரூபிச்சானோ, அதே போல நம் மீது விமர்சனங்கள் வரும் பொழுது, நம் மீது தவறான கண்ணோட்டங்கள் வரும், நம்ம தப்பே செய்யல ஆனால் நம் மீது அவதூறுகள் தவறான விமர்சனங்கள் வரும் பொழுது நம்ம எதுக்கும் பதில் கொடுக்காம சைலண்டாக அல்லாஹ்வை நம்பி இருந்தா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம நல்லவங்க என்று அல்லாஹு தாலாவே அந்த சைலண்ட், அந்த அமைதி மூலியமாக நிரூபிப்பான். அந்த அமைதி மூலமாக நிரூபிச்சு அல்லாஹ் காமிப்பான்.